அன்பான தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் மக்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் ஒரே தலைவர், மாபெரும் தலைவர், எழுச்சி தமிழர் ஐயா தொல் திருமா அவர்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 131வது சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க. அந்த என்ன சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அப்படி தாக்கல் பண்ணும்போது ஐயா தொல் திருமா அவர்களும் ஐயா ரவிக்குமார் அவர்களும் இந்த சட்ட மசோதாவை ஆராயும் போது இந்த உள்ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா மிக மோசமாக அடிபடுவது ஓபிசி பெண்கள். இந்த ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு காணாமல் செய்வது தான் இந்த பிஜேபியின் நோக்கம், இந்த மசோதாவின் நோக்கம். இதை கண்டறிந்த இந்த விடுதலை சிறுத்தைகளின் 2 எம்பிகள் நாடாளுமன்றத்தில் மிக வீரியமாக சுட்டி காட்டுறாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா எஸ்சிஎஸ்டி பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு இதில் பிரச்சனையே வராது. அதே பார்த்திங்கன்னா ஓசி இதை போல் பெண்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வராது. ஆனால் ஓபிசி பெண்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பயங்கரமாக தேசிய தலைவர் ஐயா தொல் திருமா அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு எம்பி இருக்கிறாங்க. அதுவும் ஜெயிச்ச எம்பி இல்லை, ராஜ்யசபா எம்பி. இந்த ராஜ்யசபா எம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவர் போன முறையே பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு இவர் போகலை, தமிழ்நாட்டின் மக்கள் பிரச்சனையும் பேசலை. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து எப்படியோ அவர்களிடம் ஒரு ராஜ்யசபை எம்பியை வாங்கிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் பொய்யான ஐயா தொல் திருமா அவர்களை பற்றி பொய்யான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஐயா திருமா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த தேர்தல் பரப்புரையே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாம் கண்டிப்பாக ஓபிசி பெண்கள் இடஒதுக்கீடு மொத்தமாக காலியாக போகுது, இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திருமா அவர்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு கர்ஜிக்கிறாரு. இந்த ஓபிசி பெண்களுக்காக சிந்தித்து செயல்படுறாரு. ஆகையால் மக்களே, ஓபிசி மக்களே, திருமா அவர்கள் சாதிய தலைவர் அல்ல, அவர் உங்களுக்கான